Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தமிழகத்தில் கோடை காலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ஜோசப் விஜய் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தமிழகத்தில் கோடை காலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ஜோசப் விஜய் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். குறுவை சாகுபடி செய்ய ஏதுவாக 18 மணி நேரம் தடையின்றி மின்சாரம் வழங்குவது குறித்தும் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மின் உற்பத்தியை அதிகரிப்பது தொடர்பாக மின்துறை அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டுள்ளார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழகத்தில் கோடை காலத்தில் அதிகரித்து வரும் மின் தேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து முதல்வர் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். குறுவை சாகுபடி செய்ய ஏதுவாக 18 மணி நேரம் தடையின்றி மின்சாரம் வழங்குவது குறித்து ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை நமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஸ்ரீ சந்தோஷ், இந்த ஆலோசனையில் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள், என்னென்ன முடிவுகள் எல்லாம் எடுக்கப்பட இருக்கின்றன, முழுமையான விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழகத்தில் தாவேகா ஆட்சி அமைந்ததற்கு பிறகாக பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு என்பது பெரும் பிரச்சனையாக இருந்து வருகிறது. குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் இருக்கக்கூடிய மக்கள் அவதியின் காரணமாக போராட்ட களத்தில் ஈடுபடக்கூடிய காட்சி என்பதையும் தொடர்கதையாக பார்க்க முடிகிறது. இந்நிலையில்தான் முதலமைச்சர் தற்போது ஆலோசனை என்பதை மேற்கொண்டு வருகிறார். அத்துறையினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சிபிஆர் நிர்மல்குமார் மற்றும் தலைமைச் செயலாளர் மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் என இந்த ஆலோசனை கூட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கோடை காலத்தில் அதிகரித்து வரக்கூடிய இந்த மின் தேவையை சமாளிக்க தேவையான நடவடிக்கை குறித்தும் ஆலோசனையில் பேசப்படுவதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. குறிப்பாக மின் உற்பத்தியை பெருக்குவது தொடர்பாகவும் முதல்வர் மற்றும் மின்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளுடன் இந்த ஆலோசனை என்பது நடைபெற்று வருவதால் முக்கியத்துவம் வாய்ந்த ஆலோசனை கூட்டமாக பார்க்கப்பட்டு வருகிறது. தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகளில் மட்டுமல்லாமல் நகர்ப்புறங்களிலும் இந்த மின்வெட்டு என்பது தொடர்கதையாகவே இருந்து வருகிறது. அதனால் இரவு நேரங்களில் மின்வெட்டு ஏற்படுவதை கண்காணிக்கவும் தனி குழுக்கள் என்பதும் அமைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அக்குழுக்கள் மூலம் எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத காரணத்தினாலும் அதனுடைய நடவடிக்கை என்பதும் தீவிரப்படுத்தப்பட்டிருந்தது. மின்சாரத்துறையினுடைய இந்த போக்கு என்பது பெரும் பிரச்சனையாக இருந்து வரக்கூடிய நிலையில்தான் மின்வெட்டுக்கான என்ன மாதிரியான காரணங்கள் என்பதும் குறித்தும் தொடர்ச்சியாக ஆலோசனை என்பதும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு முன்பாகவே துறை சார்ந்த அமைச்சர் டிரான்ஸ்பார்மர் அந்த திருட்டு பியூஸ் என்பதை திருடுவதற்கான 2 நபர்கள் என்பதும் கைது செய்யப்பட்டிருந்தனர். பல்வேறு தவறான நபர்களால் இந்த பிரச்சனை ஏற்படுவதாகவும் அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன் பின்பாக அவர்கள் மீது கைது நடவடிக்கை ஏற்பட்டும் விசாரணை என்பதும் தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக மின்சாரத்துறையை பொறுத்தவரையிலுமே இந்த ஆர்டிஸ் திருட்டு மற்றும் மின்வெட்டு அதே போல மின் தேவை உற்பத்தி என்பது குறைவந்தளவு இருப்பது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகள் தமிழகத்தில் நிகழ்ந்து வரக்கூடிய நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கையாக என்ன மாதிரியாக மேற்கொள்ளலாம் என்று தமிழக முதல்வர் விஜய் இன்று அவருடைய தலைமையில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பதும் நடைபெற்று வருவதும் குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்.